Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. நல்ல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட், நல்ல ஒரு சூப்பரான பாதாம் ஹல்வா ரெசிபி. பாதாம் சும்மாவே சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இதில் ஹல்வா பண்ணும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டாகவும் ஆகிடும். பாதாம் நல்ல நேச்சுரலான ஹெல்த்தியான நட்டது. ஸோ நல்ல சூப்பரான பாதாம் ஹல்வா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் நல்லா ஒரு கப் பாதாம் அளந்தெடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் இதை நல்லா ஊற வைக்கணும். நம்ம அது ஊறினா தான் அந்த பாதாம் சாஃப்டாயிரும். அந்த மேலே தோல் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணி அல்வா பண்ணலாம். மினிமம் ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே அது நல்லா ஊறணும், பச்சை தண்ணியில் ஊற வச்சா. இல்லை நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணணும் அப்படின்னா நல்லா பாதாம் மேலே நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா ஒரு 1/2 hourல அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த தோலை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் நல்லா ஊறிடுச்சு. இனி மேலே தோலை நல்லா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அது ஜஸ்ட் விரலுக்கு நடுவில் இப்படி பாதாமை வச்சுட்டு இப்படி அழுத்தி தேய்ச்சோம்னா அந்த தோல் தனியாக உள்ள இருக்க பருப்பு தனியாக அழகாக வந்துடுங்க. இப்படி அழகாக வந்துடும். நம்ம அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறின பாதாமில் மேலே இருக்க அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இனி அது அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. 1 கப்பு பால் விட்டு அரைச்சிக்கணும். அதாவது 1 கப் பாதாமுக்கு 1 கப்பு பால் விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாதாமுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/2 கப்பு பால் விட்டு ஃபஸ்ட்டு துருவின மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் மீதி பால் விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மீதி பாலும் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சாச்சு. கொஞ்சம் ரவையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் ரவையாக அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நல்லா ஒரு திக் பாட்டம் கடாயில் நெய் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ நான் சேர்த்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் பேஸ்ட்டு நம்ம சேர்த்திக்கலாம். பாலும் ஊறின பாதாமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ இதை சேர்த்து இனி நல்லா கிளற ஆரம்பிச்சிடணும். நல்லா ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம நல்லா கிளறி விடணும். இது நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கிளறினதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறேன். அதாவது 1 கப் பாதாம், 1 கப் பால், 1 கப் சர்க்கரை. இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணுங்கன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். இதுவே நாட்டு சர்க்கரையில் பண்ணலாமான்னு கேட்குறவங்களுக்கு பண்ணலாம். பட் சர்க்கரையோட அளவு நீங்கள் அந்த உங்கள் சர்க்கரையை பொறுத்து அது மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்தும் போது அதோட கலரும் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் சேர்த்து செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சர்க்கரையோட அளவெல்லாம் அது கரெக்டாக சொல்லணுங்கிறக்கு வேண்டி நான் இன்றைக்கி இது சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். வெள்ளை சர்க்கரையை சேர்த்து இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலில் ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்து அது வச்சுருந்தேன். அதை இப்போ இந்த பாதாமில் சேர்த்திக்கிறேன் ஹல்வாவில். இது நல்ல ஒரு அழகான கலர் கொடுக்கும். இப்போ இந்த சர்க்கரை இதெல்லாம் சேர்த்தும் போது கொஞ்சம் லூஸ் விட்டு அதுக்கப்புறம் அப்படியே கெட்டிப்பட்டுட்டே வரும். இப்போ அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கிறேன். நான் சர்க்கரையோட ஏலக்காயை பொடிச்சு எடுத்து வச்சுருப்பேன். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன் ஸ்வீட் ரெசிபீஸ்க்கெல்லாம் சேர்த்திக்கிறதுக்கு. ஸோ அதிலேருந்து ஏலக்காய் பொடி எடுத்துருக்கிறேன். ஸோ ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இனி அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே அந்த சுருண்டு வர ஸ்டேஜ் ஆரம்பமாகுதுங்க. இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். நல்லா மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷம் இப்படி கைவிடாமல் கிளறும் போது அது அழகாக வெந்து சுருண்டு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அல்வா ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டான சூப்பரான பாதாம் ஹல்வா
சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிருங்க. நல்லா மறுபடியும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாத்திரத்தில் அந்த சுத்தமாக ஒட்டாமல் அழகாக அதை அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூப்பரான பாதாம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அது பேன்லேருந்து எடுத்து நல்லா கப்பில் போட்டு மேலே அப்படியே பொடியாக நறுக்கின பாதாமை தூவி விட்டு அழகாக எடுத்து பரிமாறலாம். சூப்பரான பாதாம் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.